இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று திடீரென்று ஒரு புதிய போராட்ட அறிவிப்பை வெளியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். அதை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக காண்போம். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் ஆளவந்தார் அறக்கட்டளை இருக்கிறது. ஆளவந்தார் தன்னுடைய கடுமையான உழைப்பால் சேர்த்த நெம்மேலியில் உள்ள 1550 ஏக்கர் நிலங்களை இறைப்பணிக்காக வழங்கினார். அவர் எழுதி வைத்த நிலங்களில் இறைப்பணிக்கான தேவை போக மீதியை கல்வி பணிக்கு பயன்படுத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் ஆளவந்தார் அறக்கட்டளையின் சொத்துக்களை அவரது நோக்கங்களுக்கு எதிரான செயல்களுக்கு பயன்படுத்தும் போக்குதான் தமிழக அரசிடம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாமல்லபுரத்தை ஒட்டிய பேரூர் என்ற இடத்தில் தினமும் 40 கோடி லிட்டர் திறன் உடைய கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இது தென் சென்னைக்கு குடிநீர் வழங்குவதற்காக கடல் நீரை குடிநீராக்கும் 3வது ஆலை. இந்த திட்டத்திற்காக அறக்கட்டளைக்கு சொந்தமான 85.51 ஏக்கர் நிலம் இந்து சமய அறநிலையத்துறையிடமிருந்து குத்தகை அடிப்படையில் அரசால் பெறப்பட்டுள்ளது. தென் சென்னைக்கு குடிநீர் வழங்க ஏற்கனவே 2 இடங்களில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றுக்காக அறக்கட்டளைக்கு சொந்தமான 125 ஏக்கர் நிலங்கள் தமிழக அரசால் குத்தகைக்கு எடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பரத முனிவர் பண்பாட்டு மையம் அமைக்க 5 ஏக்கர் நிலம், சூரிய ஒளி மின் திட்டத்தை செயல்படுத்த மின்சார வாரியத்திற்கு 564 ஏக்கர் நிலம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு 210 ஏக்கர் நிலம் என அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்களை தாரை வார்க்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. இவை ஆளவந்தாரின் நோக்கங்களுக்கு எதிரானவை. நிலங்கள் தாரை வார்க்கப்படுவதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். ஆளவந்தாரின் நோக்கங்களுக்காக அவர் கொடுத்த திட்டங்களுக்கு எதிரான திட்டங்களுக்கு தமிழக அரசு அவருடைய நிலங்களை ஒதுக்குவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த நிலங்கள் உடனடியாக மீட்டு எடுக்கப்பட வேண்டும். ஆளவந்தார் அறக்கட்டளையிடம் தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும். அந்த நிலங்களை கையகப்படுத்தி ஆளவந்தார் அறக்கட்டளையிடம் தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும். அப்படி தமிழக அரசு ஒப்படைக்க தவறினால் மக்களை திரட்டி, வன்னியர் சமூக மக்களை திரட்டி இதுவரை தமிழகம் காணாத வரலாற்று சிறப்புமிக்க போராட்டங்களை நடத்தப் போகிறோம் என்று டாக்டர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார். இவற்றை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஏற்கனவே ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் முழுக்க வன்னியர் சமூகத்திற்கு சொந்தமானது. அங்கே வன்னியர் சமூக ஏழை மாணவர்களின் கல்விக்காகவும் இறைப்பணிக்காகவும் மட்டும்தான் அந்த நிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த நிலத்தை தானமாக வழங்கிய ஆளவந்தார் உயில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த உயிலை மீறி ஏற்கனவே அதே ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தில் திரைப்பட நகரம் அமைக்க தமிழக அரசு தீர்மானித்தது. இன்றைய ஸ்டாலின் அரசு புத்தாட்ட குமரிகளுக்கும் கோடியிலே புரண்டு கொண்டிருக்கின்ற நடிகர் நடிகைகளுக்கும் அந்த திரைப்பட தொழிலை வைத்து வளமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, உல்லாச வாழ்க்கை, சொர்க்கபுரியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நடிகர்களுக்கு திரைப்பட நகரம் அமைப்பதற்கு தீர்மானித்த பொழுது டாக்டர் ஐயா அவர்களுடைய கடுமையான எதிர்ப்பு. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆளவந்தார் அறக்கட்டளைக்கே போய் பார்வையிட்டார். அதே போலவே தமிழ் பேரரசு கட்சியை சார்ந்த கௌதமன் அங்கே போனார். இவர்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பை காட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்ததற்கு பிறகுதான் திரைப்பட நகரம் அந்த இடத்திலே அமைக்கும் செயலை திமுக அரசு கைவிட்டது. அது மட்டுமல்லாமல் திமுக அரசு தொடர்ந்து வட தமிழகத்தில் வன்னியருடைய நிலங்களையே குறிவைத்துக் கொண்டிருக்கிறது. வன்னியர்களை தமிழகத்தில் தன்னுடைய சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்க திமுக அரசு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறது. அதன் விளைவுதான் ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்களை கையகப்படுத்தி சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்குகிறோம் என்ற பெயரில் குடிநீர் தர வேண்டும் என்று மக்களிடையே ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குவதாக காட்டிக்கொண்டு சென்னை நகரின் குடிநீர் தேவையை தீர்ப்பதற்கு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசுக்கு சொந்தமான எவ்வளவோ நிலங்கள் இருக்கிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்கிறது. இப்படி எவ்வளவோ நிலங்கள் இருக்கிறது. அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு
வன்னியர் சமூகத்திற்கு சொந்தமான நிலங்களை அபகரிப்பதிலே இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு குறியாக இருக்கிறது. பாரந்தூர் விமான நிலையம் வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற விளைநிலங்களை கொண்ட பகுதி. அதையும் கையகப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த நிலத்தை எப்படியெல்லாம் அபகரிக்கலாம் என்று அதை பற்றி ஆலோசிப்பதற்கு, அந்த கையகப்படுத்துவதற்கு ஒரு கமிட்டியை திமுக அரசு அமைத்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு ஆதரவாக திமுக அரசு செயல்பட்டு அங்கே இருக்கின்ற விவசாயிகளின் விளைநிலங்களை எப்படியெல்லாம் கையகப்படுத்த இவர்கள் சதி திட்டம் தீட்டினார்கள் என்பதும் நன்றாகவே தெரியும். அதை போலவே வள்ளலார் அவருடைய சத்திய சன்மார்க்க சபைக்கு சொந்தமான நிலத்தில் வள்ளலார் பெருவெளியில் பன்னாட்டு முனையம் அமைப்பதற்கு திமுக அரசு பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி அங்கே கட்டிடம் கட்டுகின்ற பணியை துவக்கினார். அதை போலவே திருவண்ணாமலை மேன்மா சிப்காட் இப்படி வன்னியர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் வன்னியர்களுக்கு சொந்தமான விளைநிலங்களை சூறையாடுவதை தமிழக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தமிழக அரசு நிறுத்திக் கொள்ள தவறும் பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று தமிழின போராளி டாக்டர் ஐயா அறிவித்திருக்கிறார். டாக்டர் ஐயாவின் இந்த போராட்டத்திற்கு பிறகாவது தமிழக அரசு திருந்துமா? வன்னியருடைய விளைநிலங்களை அபகரிக்கின்ற அந்த மோசமான நடவடிக்கையை தடுத்து நிறுத்துமா? அல்லது தொடர்ந்து செய்து ஒரு பெரிய போராட்டத்தை இந்த திமுக அரசு சந்திக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.